இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குடமிளகா வச்சு சூப்பராக வந்து ஒரு பொரியல் செய்ய போகிறோம். இதை நம்ம சிக்கன் ரைஸ் இல்லைனா வேறு ஏதாவது ரெசிபியில் போட்டு தான் நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இதை ஃபஸ்ட் டைம் வந்து நாங்களும் ட்ரை பண்ணியிருந்தோம். ஆனால் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் பிடிச்சி போயிடும். அதுவும் ரசத்துக்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் டைம் வந்து நாங்கள் செய்யறதுனால நாங்கள் எப்படி இருக்குமோ, நல்லா இருக்குமோ நல்லா இருக்காதுன்னு யோசித்து தான் செஞ்சோம். ஆனால் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட்டு நம்ம குடமிளகா நல்லா இது மாதிரி நல்லா கீரல் போட்டு உள்ளே இருக்கிற சீட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு 2ஆக கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற சீட்ஸ்லாம் இது மாதிரி எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணி தனியாக எடுத்துக்க போகிறோம். குடமிளகாயெல்லாம் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதுக்கு தேவையான ஆனியன், தக்காளி எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கலாம். பாருங்கள், எல்லாத்தையுமே கட் பண்ணி முடித்தாச்சு. இப்போ வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கோங்க. இதெல்லாமே ரெடியாக வச்சதுக்கப்புறமா ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஆனியனை நல்லா வதக்கிக்க போகிறோம். வதக்கிட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி வந்து ஆட் பண்ண போகிறோம். தக்காளி ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்த குடமிளகாவும் தக்காளி வதங்கினதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், எல்லாத்தையுமே ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. குடமிளகா வேகிற வரையும் வெயிட் பண்ணிக்கலாம். குடமிளகா நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம தூளில் ஆட் பண்ண போகிறோம். இந்த குடமிளகா பொரியெல்லாம் வீட்டில் எந்த காயுமே இல்லை சமைக்கிறதுக்கு, அப்போ மிளகா மட்டும்தான் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டைமில் நம்ம வந்து தேவையான அளவுக்கு தூள் உப்பு ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பாருங்கள், குடமிளகா வெந்துருச்சு. இந்த டைமில் நம்ம வீட்லேயே அரைச்சி வச்சுருந்த மல்லித்தூள் இருந்துச்சு, அதை வந்து நாங்கள் ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கலாம். பாருங்கள், குடமிளகா பொரியல் ரெடி ஆயிடுச்சு. மறக்காமல் நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவுமே இன்றைக்கி லஞ்சுக்கு நாங்கள் வந்து என்னென்ன ட்ரை பண்ணியிருந்தோம் அப்படின்னா, ஒயிட் ரைஸு, அதுக்கப்புறம் ரசம் வித்து குடமிளகா பொரியல்லாம் செஞ்சுருந்தோம். சூப்பராக இருந்துச்சு காம்பினேஷனுக்கு. நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதேமாதிரி நிறைய வீடியோஸ் எங்கள் வீடியோஸில் அப்லோட் பண்ணியிருக்கோம். எங்கள் சேனலில் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பாருங்கள், நாங்கள் லஞ்சுக்கு என்னென்ன அலப்பாறை பண்ணி சாப்பிட்டோம் அப்படிங்கிறது இதில் காமிச்சிருக்கோம். நல்லாயிருக்குமா அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தோமா, அதுக்கப்புறம் காம்பினேஷன் ரொம்பவே நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லவும் ஃபுல்லாகவே ஒரு மிக்ஸை போட்டு அடிச்சிட்டு இருந்தோம். மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.